நடிகர் ரவிமோகன் வந்து ஒரு அதிரடியான ஒரு பதிவு போட்டிருக்காரு. ஸோ அது இப்ப வந்து ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. என்னன்னா, நான் உயிரோட இருக்க வரைக்கும் அந்த விஷயம் இதுக்கப்புறம் நடக்கவே நடக்காது. அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம, நம்ம வந்து நண்பர்கள் சூஸ் பண்ணக்கூடிய விதத்துல தான் நம்மளோட வாழ்க்கையும் அமையும் அப்படின்னு ஒரு அட்வைஸையும் சொல்லியிருக்காரு. எதுக்காக இந்த அட்வைஸ்? எதுக்காக இந்த ஒரு பதிவு அப்படிங்கிறத பத்தி தான் நாம இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். நடிகர் ரவிமோகன் அப்புறம் ஆர்த்தி இவங்களுடைய விவாகரத்து வழக்கு 2024ல இருந்து நடந்துட்டு இருக்கு. இத பத்தி எல்லாருக்குமே தெரியும். அதாவது இவங்க 2 பேருக்குள்ள வந்து ஒத்து வரல, பிரச்சனை இருக்கு அப்படின்றதுனால நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. அந்த வழக்கு வந்து நிலுவையில இருக்கு. சோ இது தொடர்பான பிரச்சனைகள் வந்து அதிகமா இருக்கிறதுனால அடிக்கடி வந்து ஆர்த்தியா இருக்கட்டும், ரவிமோகனா இருக்கட்டும் இவங்க வந்து பிரச்சனைகள்ல வந்து சிக்கிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்குமே வந்து ரவிமோகன் அவர்கள் கெனிஷா அப்படிங்கிறவங்க கூட வந்து நிறைய பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துட்டு இருந்தாங்க. அது பெரிய அளவுல சர்ச்சையா வெடிச்சிருந்தது. இது பெரிய அளவுல பேசப்பட்டதுக்கு அப்புறமா கெனிஷா வந்து நான் இதுக்கப்புறம் சென்னையிலே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சென்னையை காலி பண்ணி போயிட்டாங்க. சோ அந்த நேரத்துல ரவிமோகன் அவர்கள் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. அப்போ வந்து என்னோட மாமியார் என்ன எப்படி கொடுமைப்படுத்தினாங்க, என்னோட மனைவி எப்படி என்ன டார்ச்சர் படுத்தினாங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு. அது மட்டுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நான் வந்து எல்லாம் ஒரு பொருளு கூட இல்லாம தான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். அவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சிருந்தேன். நீங்க வந்து எனக்கு நல்லது செஞ்ச ஒரு பொண்ணை வந்து ஊரை விட்டு அனுப்பிட்டீங்க. இப்போ உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா? என்னோட குழந்தைகளை கூட பார்க்க விட மாட்றாங்க. இந்த பிரச்சனை முடியிற வரைக்கும் நான் வந்து படங்களே நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ இது வந்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. ஏன்னா ரவிமோகன் வந்து அதுல கண்ணீர் விட்டு அழுது அந்த வீடியோக்கள் வந்து பேசியிருந்தாரு. சோ இது பிரச்சனை போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கப்புறமா பொது வெளியில வந்து வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால பேசக்கூடாது இது சம்பந்தமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ரவிமோகன் வந்து ஓகே நான் வந்து யாரை பத்தி பேச மாட்டேன். நான் வந்து என்னோட ஃபோக்கஸ் நோக்கி போக போறேன். இதுக்கப்புறம் நான் படங்கள் நடிப்பேன். அதை வந்து ஏதோ ஒரு எமோஷனல்ல சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ இதுக்கு இடையில இப்போ வந்து ஒரு பிரச்சனை வந்து போயிடுச்சு. என்னன்னா, ஆர்த்தி தரப்புல இருந்து ரவிமோகன் கிட்ட 40 லட்சம் ரூபாய் மாசத்துக்கு கேட்கிறதாவும் ஒரு தகவல் வந்து வெளியாச்சு. இது மட்டுமே கிடையாது, நிறைய வந்து கேட்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே முன்வைக்கப்பட்டுச்சு. இப்போ இது தொடர்பான வழக்கு வந்து நீதிமன்றத்துல நடந்துச்சு. அப்போ நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்கன்னா, இவங்க வந்து ரவிமோகன் வந்து மாசத்துக்கு ஆரத்திக்கு வந்து 3 லட்சம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி தீர்ப்பு வழங்கிட்டாங்க. இது தொடர்பா ரவிமோகன் அதாவது ஆர்த்தி அவங்களுடைய அம்மா அவங்க வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. சோ அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க வந்து அவர்கிட்ட வந்து பணம் கேட்டுலாம் நச்சரிக்கல. நாங்க வந்து ஆர்த்தியோட செலவுக்காக எல்லாம் கேட்கல. அவங்களுடைய மகனுக்காக தான் 2 மகன்களுக்கான செலவுக்கு தான் நாங்க காசு கேட்கிறோம். என்னன்னா, நாங்க வந்து ஆர்த்திக்கு வந்து 3 லட்சம் ரூபாய் கேட்டோம். அது மாதிரி 3 லட்சம் ரூபாய் கொடுக்க சொல்லியிருக்காங்க. மகன்களுக்கு வந்து ஒவ்வொரு லட்சம் அப்படின்ற கணக்குல 2 லட்சம் ரூபாய் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. சோ மொத்தமா 5 லட்சம் ரூபாய் கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ இது மட்டுமே கிடையாது. நீங்க வந்து எல்லாரும் கேட்கறீங்க, எதுக்கு 40 லட்சம் ரூபாய்? பணம் பிடிச்சவங்க தான் ஆர்த்தி அப்படின்ற மாதிரி கேட்கறீங்க. பணத்தாசை பிடிச்சவங்க தான் ஆர்த்தி அப்படின்ற மாதிரி குறை சொல்றீங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாங்க வந்து ஃபுல்லாவே ஆர்த்திக்குலாம் அமௌண்ட் கேட்கல. பையன்களுக்கு வந்து அவங்க வந்து ஃபீஸ் கூட கட்டல. 2 வருஷமா நாங்க தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். என்னன்னா, பையன்களுக்கு வந்து பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டணும். அவங்க வந்து நிறைய கிளாஸஸ் போறாங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் போறாங்க. செஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அது எல்லாத்துக்குமே ஃபீஸ் கட்டணும். இது எல்லாத்தையும் சேர்த்து கூட்டி கழிச்சு பார்த்தாலே 40 லட்சம் ரூபாய் வந்துருது. சோ அதுதான் நாங்க கேட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து அதாவது ஆர்த்தி அவங்களுடைய அம்மா தரப்புல இருந்து சொல்லப்பட்டுச்சு இந்த வாக்கியங்கள். இதை தெரிஞ்சுக்கிட்ட ரசிகர்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ரவிமோகனுடைய ரசிகர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எதுக்கு இவ்வளவு ஆசைப்படுறீங்க? அதாவது ரவிமோகன் மட்டும்தான் குழந்தைக்கான செலவுகளை வந்து கையில எடுத்துக்கணுமா? நீங்க வந்து புரிஞ்சு போயிட்டீங்கல்ல, அப்ப உங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குல்ல, அம்மாவுக்கும் பொறுப்பு இருக்கு தானே, அம்மாவும் செலவழிக்கணும் தானே. அப்ப நீங்க பாதி பாதியா நீங்க செலவு பண்ணா அதுல பிரச்சனை கிடையாது. நீங்க முழுவதுமே ரவிமோகனை நோக்கி திரும்பும் போதுதான் உங்களுக்கு ஆப்போசிட்டா அது வருது. ரவிமோகன் எவ்வளவு செஞ்சாலும் நீங்க செய்யல அப்படின்னு தான் சொல்ல போறீங்க. சோ அதனால அவர் கொடுக்காம இருக்கிறதே நல்லதுதான். உங்களுக்கு இதுவே அதிகமான அமௌண்ட் அப்படின்ற மாதிரி ரவிமோகன் அவர்களுடைய ரசிகர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா குறிப்பா அவங்க இத்தனை கிளாஸுக்கும் சேர்த்து 40 லட்சம் ரூபாய் மாசத்துக்கு வருதுன்னா நீங்க எந்த அளவுல ஆடம்பரமா இருக்கீங்க அப்படிங்கறதே தெரியுது. நீங்க இதை கூட இவ்வளவு சிம்பிளா சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதிராக வந்து நிறைய பேர் கருத்துக்களை போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில வந்து ரவிமோகன் அவர்கள் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு படத்தை வந்து இயக்கியிருக்காரு. சோ அந்த படத்தை வந்து அவங்க வீட்டுல வந்து போட்டு காட்டிட்டு ஒரு குத்தாட்டம் போட்ட ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரலாச்சு. அதாவது அம்மா அப்பா கூடயும் அண்ணன் கூடயும் ஹாப்பியா இருக்க மாதிரி அவங்க வந்து ஒரு போட்டோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுல வந்து ரெட் கலர் ஷர்ட் போட்டுட்டு டிஷர்ட் போட்டுட்டு வந்து அவங்க ஒரு டான்ஸ் வந்து ஆடி இருந்தாங்க ரவிமோகன். ஸோ இதுவுமே பெரிய அளவுல வைரலா போச்சு. ஸோ ஃபைனலா அது மட்டுமே இல்லாம நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் டேவை முன்னிட்டு வந்து அவர் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. ஸோ அதுதான் ரொம்பவே வைரலா போச்சு. ஏன்னா இத்தனை காலங்கள் ஆச்சு. அதாவது 2024 இவங்களுடைய இந்த விவாகரத்து வழக்கு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்குமே முடியல. ஸோ ஃபைனலா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இது வந்து பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு. ஆரம்பத்துல இருந்து ரவிமோகன் மேல வந்து ஒரு பக்கம் பிரச்சனை போனாலுமே அவங்களுக்குமே சப்போர்ட்டா நிறைய பேர் இருக்காங்க.
ஆர்த்திக்கு எதிராக சர்ச்சையான பேச்சுக்கள் வந்தாலும் அவங்களுக்குமே சப்போர்ட் பண்றவங்க இருக்கதான் செய்யறாங்க. இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்குது. இதுல இடையில வந்து ரவிமோகன் அவர்கள் அந்த பிரஸ் மீட் கொடுத்த நேரத்துல என்னோட குடும்பத்தை கெடுத்ததே ஒரு 3 எழுத்து இட்லி நடிகை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது குஷ்பு அவர்கள் வந்து மறைமுகமா சாடிட்டாரு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், குஷ்பு அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ இதுவுமே பெரிய அளவுல சர்ச்சையா வெடிச்சது. சோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இப்ப ஃப்ரெண்ட்ஷிப் டேவை முன்னிட்டு வந்து ரவிமோகன் அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. சோ அதுவுமே ரொம்பவே கான்ட்ரவர்சியா தான் மாறி இருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, நாம நண்பர்கள் சூஸ் பண்ணக்கூடிய விதத்துல தான் எல்லாமே அமையும். நானுமே சில பேரை வந்து நண்பர்கள் அப்படின்னு நினைச்சிருந்தேன். அது வந்து கிடையாது. அவங்க வந்து நம்மளோட உண்மையான நண்பர்கள் இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அவங்களோட எண்ணம் என்ன தெரியுமா? நாங்க வந்து ஒன்னா சேர்ந்து இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்க. அது நிறைவேறிடுச்சு. இதுல குறிப்பா இதுக்கப்புறமா நாங்க வந்து ஒன்னா சேர்ந்து ஒரே அறையில இருக்க போறது கிடையாது. நான் வந்து உயிரோடு இருக்கிற வரைக்குமே நாங்க 4 பேருமே ஒரே அறையில் இருக்க போவது கிடையாது. அது நடக்கவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரவிமோகன் சொல்லிட்டாரு. இதை யாரு மென்ஷன் பண்ணி சொல்றா அப்படிங்கிறது அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்னன்னா, ரவிமோகன், ஆர்த்தி, அவங்களுடைய குழந்தைகள் எல்லாருமே சேர்ந்து ஒன்னா இருக்க போறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுல நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. என்னன்னா, ரவிமோகன் வந்து குழந்தைகளை பாக்குறதுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைகளை கூட பாக்குறதுக்கு அனுமதிக்க மாட்டுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை ரவிமோகன் வச்சிருந்தாரு. ஆனா அவங்களுடைய மாமியார் வந்து அதை மறுத்து இருந்தாங்க. இல்ல, அவர் தான் பார்க்க வரமாட்டாரு, நாங்களுமே அதுக்கு வந்து மனு கூட கொடுத்திருந்தோம். சோ அவர் வந்து எங்களை கண்டுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ இதுவுமே பெரிய அளவுல யாரு சொல்றது உண்மை, யாரு சொல்றது பொய் அப்படிங்கிறது தெரியாம அது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்த நேரத்துல இப்ப ரவிமோகனுடைய இந்த ஒரு போஸ்ட் தான் ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. குறிப்பா வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர்களுக்கு நண்பர்கள் தின வாழ்த்துக்கள். எங்கிட்ட வந்து நண்பர்கள் போல் நடிச்சு ஏமாத்தின அந்த சில பேருக்குமே வந்து நன்றி அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. சோ இது மட்டுமே இல்லாம அதுதான் சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த விஷயம் நடக்கவே நடக்காது. 4 பேருமே ஒரே அறையில் இருக்க மாட்டோம். நண்பர்களை சூஸ் பண்றவங்க கொஞ்சம் தெளிவா அவங்க வந்து சரியானவங்க தானா அப்படிங்கறத தேர்ந்தெடுத்து சூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து அவர் போஸ்ட் போட்டிருக்காரு. சோ இதுதான் ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ரவிமோகனுடைய இந்த போஸ்ட் பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும், ரவிமோகன் நடிச்ச படங்கள்லயும் உங்களுக்கு எந்த திரைப்படம் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.